ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை பார்க்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கல்யாண் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திட்டகாலம் பாத்தீங்க அப்படின்னா 11 மாதங்கள், அதாவது 11 மாதங்கள் வந்து நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து மாசம் மாசம் செலுத்திட்டு வரணும். இதோட திட்டத்தொகை பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய், அதாவது ஸ்டார்டிங் வந்து 2000 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டிட்டு வரலாம். இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து கிராம வர வைக்கக்கூடிய திட்டத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ஒரு கிராம் வந்து 9000 ரூபாய்க்கு மேல வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அமௌண்ட்டாவே வர வைக்கிற ஸ்கீம்ல சேர்ந்தோம் அப்படின்னா திட்டகாலம் முடிஞ்சு நகை எடுக்கும் போது நமக்கு கிராம்ஸ் வந்து குறைவா தான் கிடைக்கும். அதுவே அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கிராமாவே வர வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா திட்டகாலம் முடிஞ்சு நம்ம நகை எடுக்கும் போது நமக்கு வந்து கிராம் வந்து கூடுதலா கிடைக்கும். கட்டுற தொகையை வந்து கிராமாவே வந்து வர வச்சு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க இந்த ஸ்டார்டிங் அந்த 2000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா நீங்க கட்டுற டேட்ல வந்து தங்கத்தோட விலை என்ன இருக்கோ அந்த விலைக்கு நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கிராம் வருதோ அந்த கிராம் வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க. திட்டகாலம் முடிஞ்சு, அதாவது 11 மாதங்கள் முடிஞ்சு நீங்க நகைகள் எடுக்கும் போது 18% வரைக்கும் சேதாரம் உள்ள நகைகளை நீங்க வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க வாங்கக்கூடிய நகை வந்து ஒரு 20% சேதாரம் உள்ள நகையை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 18% வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 2% வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணி நகைகளை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளவு அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ப வந்து வெள்ளி வந்து இலவசமா தராங்க. நிறைய கடையில வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு என்னவோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ப வந்து கிஃப்ட் வந்து தருவாங்க. இந்த கடையில வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ப வந்து வெள்ளி வந்து இலவசமா தராங்க. இந்த ஸ்கீம்ல வந்து வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.